தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாக பெய்த மழை வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். புயல் உருவாகி சில பாதிப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு. பல மாவட்டங்கள்லாம் வந்துட்டு வரலாறு காண மழைலாம் பெஞ்சுச்சு மேம். இதுல அரசோட செயல்பாடுகள எப்படி பார்க்குறீங்க மேம்? பாதிப்புகள் குறித்து? ரொம்ப மோசமா தாங்க சார் இருக்கு. ஓப்பனா சொன்னா ரொம்ப மோசமா தான் சார் இருக்கு. உங்க சென்னை மட்டுமே தான் அவங்க ஊரு, அவங்க மாநிலம்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க சார். கிருஷ்ணகிரி பக்கம்லாம் பாருங்க சார், ஒரு ஃபேமிலில 7 பேர் இறந்திருக்காங்க நிலச்சரிவு ஏற்பட்டு. அதெல்லாம் போய் யாரும் என்ன ஏதுமே பார்க்கல. அப்படியே தண்ணி எல்லாம் ஓடுதுங்க சார். நெறைய இங்கிலீஷ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி சேனல்ஸ்ல எல்லாமே நம்ம தமிழ்நாட்ட நல்லா காமிக்கிறாங்க சார். தமிழ்நாடு வந்து தண்ணீல தத்தளிக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. ஆனா எந்த பெரிய சேனல்ஸ் எதுவுமே அத பத்தி பேச மாட்டேங்கிறாங்க சார். இவங்க நெனைக்கிறாங்க சும்மா அதாவது நம்ம நல்ல விஷயங்களா சொல்லிட்டா போதும். இது வந்து மக்களுக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறாங்க. ஆனா எல்லாமே வந்து WhatsAppலயும் மத்த YouTubeல எல்லாமே வந்துருச்சு. இப்ப துணை முதல்வர் போய் பார்த்திருக்காங்க. நம்ம முதல்வர் ஐயா போய் பார்க்கல. ஏன் போய் பார்க்கலாம் இல்லையா? எங்கேயோ நின்னுக்கிட்டு வெறும் அறிக்கை மட்டும் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. சமையல் பண்ற இடத்த போய் பார்க்குறாங்க. சமையல் பண்ற இடத்த போய் ஆய்வு பண்றத விட நேர்ல மக்கள்கிட்ட போய் பேசணும் சார். மக்களுக்கு செய்யணும். இப்ப எத்தனையோ ஏரிகளை வந்து இவங்க தூர்வாரி இருக்கணும் சார். எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் ஒரு ஏரி இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஆகாய தாமரையா தான் சார் இருக்கும். கிளீன் பண்ணவே இல்லை. எங்க ஊர்ல எல்லாம் 2 நாளைக்கு மழை பெஞ்சுச்சுன்னு வைங்க, அது உடஞ்சு கரெக்டா எங்க ஊர் ஃபுல்லாவே வந்து அப்படியே முங்கிருச்சு. ஏன்னா அது ஹைட்டான இடத்துல இருக்கு, நாங்க தாழ்வான இடத்துல இருக்கோம். கண்டிப்பா இதே மாதிரி நிறைய ஏரிகள் எல்லா ஊர்லயுமே இருக்குங்க சார். ஆனா தூர்வாரப்படவே இல்லை. இப்போ இதுக்காக இப்ப 4000 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்கு. அந்த சென்னை கூட அவங்க சரிப்படுத்தல. மத்த மாவட்டங்களையும் கவனத்துல எடுத்துக்கிறல சார். அதுதான் உண்மை. அப்படியே வெயில கூட தாங்கல. ஆனா மழையில பாருங்க சார், எவ்வளவு நஷ்டம். வீட்டு பொருட்கள் பாருங்க, எத்தனை காரு, எத்தனை பைக்கு, அதெல்லாம் அவங்க 2வது எப்படிங்க சார் அவங்க வாங்க முடியும்? எல்லாமே மிடில் கிளாஸ் தான். இன்னைக்கு எல்லாருமே லோன் போட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க. இதை பத்தி அவங்க சிந்திக்கவே மாட்டேங்கிறாங்க. அதாவது அவங்க ஒரு ஏசி ரூம்குள்ள இருந்துகிட்டு அவங்க பேசுறது மட்டும் தான் சரின்னு நினைக்கிறாங்க. மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ மிடில் கிளாஸ் எல்லாம் பாருங்க சார். அந்த கார் மேக்ஸிமம் இருக்கு எல்லாமே வந்து இப்ப என்னோட தம்பி எல்லாம் பார்த்தோம்னா அவங்க எல்லாம் லோன் வாங்கிதான் வந்து கார் வாங்கியிருக்காங்க, பைக் எல்லாம் வாங்குறாங்க. அது வந்து இப்படி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்ல போகும்போது அவங்க அதை யார்கிட்ட போய் கிளைம் பண்ணுவாங்க சார்? நம்ம சென்னையில போன தடவை எவ்வளவு கார் போயிருக்கு. இப்ப நேத்து கூட ஒரு வீடியோல பார்த்தோம்னா அது எந்த ஊர்னே தெரியல. அந்த நிப்பாட்டிருந்த இடம் எல்லா கார் மேலையும் விழுந்து கார் எல்லாமே டேமேஜ் தான் சார். அல்ல ஒரு கார்ல எத்தனை பல லட்சங்கள் தான் போட்டு வாங்கியிருப்பாங்க பாவங்கள். அவங்க நீ லோன் கட்டணும். இதை போய் நம்ம சொன்னா யாரும் எடுத்துக்கிடுவாங்களா? அதெல்லாம் இவங்க எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க சார். இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப மோசமா தாங்க சார் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல. அப்படி ஒரு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவங்க செய்யற ஒவ்வொரு செயல்களையும் பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. மழை காலத்துல அதற்கு முன்னாடியே வந்து இவங்க பணிகள் செஞ்சிருக்கணும் சார். சாக்கடையெல்லாம் கரெக்டா கிளீன் பண்ணி எடுத்திருக்கணும். அந்த வயர் எல்லாம் ரொம்ப தொங்கிட்டு இருக்க வயர் எல்லாம் கரெக்டா தூக்கி இது பண்ணிருக்கணும். ரொம்ப ஓவராவும் இவங்க பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள் அது தூர்வாரி இருக்கலாம் சார். அதை கூட இவங்க செய்யலாங்க சார். எல்லா ஊர்லயுமே இந்த கம்ப்ளைண்ட் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா எல்லாமே போட்டோ ஷூட் எடுத்து போட்டு தான் நல்ல பிள்ளையா ஆயிக்கிறாங்க. அதுக்கு தக்கன பாருங்க எல்லா மீடியாவும் அவங்களுக்கு தான் சார் சப்போர்ட்டா இருக்கு. அப்ப யார் என்ன சொல்ல முடியும்? இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க மேம். நாங்க நிபந்தனையில அவங்க ஜாமீன் கொடுத்தா அடுத்த நாளே நீங்க அமைச்சரா பதவி குடுக்குறீங்க. இதனால வந்து சாட்சியங்களுக்கு வந்துட்டு அழுத்தம் ஏற்படாதா? அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த சில நாட்கள்ல வந்துட்டு சில அமைச்சரவை மாற்றம்லாம் எதிர்பார்க்கலாமா? அமைச்சரவையில மாற்றம் செய்யறது நல்லதுதாங்க சார். இவர் வந்த மறுநாளே வந்து அமைச்சர் பழைய பதவியே குடுத்துட்டாங்க. பாட்டிலுக்கு ரூ. 10 இன்னும் எக்ஸ்ட்ரா ஏத்திட்டாங்க. கரண்ட் பில்லு ஏத்திட்டாங்க. பால் விலை ஏத்திட்டாங்க. எல்லா விலையும் ஏத்திட்டாங்க சார். பத்திரப்பதிவு துறையில எல்லாம் கண்ட மாணிக்கு தான் சார் ரேட் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்பெல்லாம் யாருமே பத்திரப்பதிவு துறை பக்கத்திலே போக முடியாது. அந்த அளவுக்கு மாத்திட்டாங்க. கரண்ட் பில் எல்லாம் அப்படி நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு போன மாசம் தான் ரூ. 400 கட்டாமல இந்த மாசம் தான் ரூ. 700 கட்டுற மாதிரி தான் சார் கரண்ட் பில்லு கொண்டு வந்திருக்காங்க. மாற்றம் கொண்டு வரணும். ஆனா இவங்க செய்ய மாட்டாங்க. எதையும் மதிக்கிறது இல்ல. சட்டத்தையும் மதிக்கிறது இல்ல, மக்களையும் மதிக்கிறது இல்ல. அரசாங்கம் எல்லாமே அவங்க வச்சதுதான் சார் சட்டமா இருக்கு. அதாவது மம்தா பானர்ஜிக்கு அடுத்து நம்ம தமிழ்நாடு அப்படியே மாறிக்கிட்டு இருக்குங்க சார். மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தான் சார் வரணும். இவங்க மாற போறது இல்ல, நம்ம தான் மாறணும். ஒற்றுமையா இருந்து நம்ம அடுத்து நமக்கு ஒரு நல்ல ஆட்சி வேணும். நல்ல தலைவர் வந்து நம்மள ஒரு கைட் பண்ணணும். படிச்சவர் நமக்கு ஒரு கைடு பண்ணணும். ஒரு எல்லா விஷயங்கள் தெரிஞ்சவர் நமக்கு ஒரு கைட் பண்ணணும். இப்ப மோடி ஐயாவுக்கு அடுத்து எத்தனையோ நல்ல தலைவர்கள் வர்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல அண்ணாமலை அவர்கள் வர்றாரு. இப்ப அவரின் கீழே வந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவர் எடுத்து சொல்றாங்க சார். அது மாதிரி வந்து இன்னைக்கு இருக்க திராவிட கட்சிகள்ல ஒரு தலைவர் கூட நம்ம பார்க்க முடியாது. அவர் வந்து ஃபியூச்சரை நினைச்சு பேசுறாங்க. இப்ப நமக்கு அடுத்து நம்ம பிள்ளைகள் வரும்போது அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு அவர் பிளான் பண்ணி இதுதான் மோடி ஐயாவும் யோசிக்கிறாங்க. 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம நாடு எப்படி இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு நம்ம நல்லா இருந்தா போதும். இன்னைக்கு வர்ற பணத்துல நம்ம எவ்வளவு அடிக்க முடியும்? இது மக்களை பத்தி இவங்க சிந்திக்கிறதே இல்லை சார். சிந்திச்சிருந்தா நம்ம தமிழ்நாடு கண்டிப்பா நம்பர் 1 வந்திருக்கும் சார். இதை விட அதிகமான மக்கள் தொகை இருக்கிற கம்மியா இருக்கிற எத்தனையோ மாநிலங்கள் வந்து அது நல்லா கொண்டு போறாங்க சார். இன்னைக்கு பிஜேபி ஆளுற மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க, நல்லா டிஜிட்டலைஸ் பண்ணிருக்காங்க.
நிறைய எக்கானமி growth பண்றாங்க. ஆனா நம்ம பின்னாடி போய்க்கிட்டு இருக்கோம் சார். ஆனா இது எந்த மீடியாவுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஓகே ஏதோ நமக்கு நல்ல டெய்லி நல்லதா காமிக்கிறாங்க. நம்ம ஐயா வந்து நல்லாட்சி குடுக்குறாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அவங்க தம்பி இன்னைக்கு வரைக்கும் காணாம எங்க இருக்காருன்னு தெரியல. இவர் வந்தாரு, வழக்கம் போல இவர் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மக்களுக்கு உண்டான ஒரு நலத்திட்டங்கள் எதுவுமே கொண்டு வரல. இந்த பணம் எல்லாம் எங்க போகுது என்னன்னே தெரியல. எதுக்கு இவ்வளவு காசாசை பிடிச்சு அலையறாங்கன்னு தெரியலங்க சார். இவ்வளவு காசை வச்சு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இங்கெல்லாம் 200 ரூபாய் சம்பாதிக்கிற 300 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பல லட்சம் கோடி 1000 கோடி ஈஸியா வந்து அடிச்சுட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாங்க. 1000 கோடி ரூபாய் ஃபைன் கூட கட்டுவேங்கிறாங்க சார். அதை வச்சு மக்களுக்கு ஒரு ஃபேக்டரி கட்டி அதுல ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு ஒரு வேலை கொடுப்போம். நம்ம தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மேல கொண்டு போங்கிற அந்த எண்ணமே இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வருதா, வேண்டாம். அதுக்கு உண்டான நம்ம பேரை மாத்தி ஸ்டிக்கரை ஒட்டி இவர் கொண்டு வந்த மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், மோடி ஐயா கொடுக்குற அந்த 6000 ரூபாய் விவசாயிகள் கொடுக்குற 6000 ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் எங்க ஊர் பக்கத்துல ஸ்டாலின் ஐயா கொடுக்குறாங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறாங்க. நம்மளா ஒரு சிலத்தை எடுத்து சொல்லும் போதுதான் அப்படியா இது வந்து ஸ்டாலின் ஐயா கொடுக்கலையா மோடி ஐயாவை கொடுக்குறாருன்னு இப்பதான் சார் கொஞ்சம் கொஞ்சம். ஆனா மேக்சிமமான ஆளுகள் வந்து நினைக்கிறது ஸ்டாலின் கவர்மெண்ட் கொடுக்குறது தான் சார் நினைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து மாத்தணும் சார். இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து இவங்க மக்கள்கிட்ட பேசணும். யாரு நான் சொல்றது பிஜேபி கட்சிக்காரங்க மக்கள்கிட்ட பேசணும். மக்களை கலந்து பேசினாட்டு என்ன வந்து விதமான ரிஸ்கஸ் இருக்கு, அதை எப்படி வந்து நம்ம மாத்தலாம்னு சொல்லி இவங்க கண்டுபிடிக்கணும் சார். நிறைய விஷயங்கள் இருக்கு. இவங்க கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும்.